நம்ம இன்னைக்கு மணக்குடி பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம். குமரி மாவட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு இடத்துல ஒரு அடையாளங்கள்ல மணக்குடி பாலமும் ஒண்ணு. ஏன்னா சுனாமி காலகட்டங்கள்ல சுனாமில அந்த பாலம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. இப்போ புதுப்பொலிவோடி ரொம்ப அழகா இருக்குது. நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல ரெண்டு நிகழ்வு மறக்கவே முடியாது. ஒன்று சுனாமி, இன்னொன்று ஓகி புயல். இது மக்களை ரொம்பவே பாதிச்ச ஒரு ஒரு நிலைமைன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனா அதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஓகி புயல் அடிச்சாலும் சரி, சுனாமி அடிச்சாலும் சரி, சுனாமி வரும்போது நீந்திக்கிடணும், ஓகி புயலுக்கும் அதை சமாளிச்சு நிற்கணும். இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இன்பங்கள் கலந்து கலந்து வரும். அதெல்லாம் கடந்து போறது தானே நம்மளுடைய வாழ்க்கை. அது என்னன்னா நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவது, நம்ம உயரங்களை தொடணும். உயரங்களை தொடாம நம்ம என்ன முடிஞ்சிடக்கூடாது. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கடந்து எல்லாம் சமாளிச்சு ஒரு காலகட்டத்துல பார்க்கும்போது ஒரு 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 பசுமையான ஒரு நினைவுகளா மாறும் பாருங்க. அதுதாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எதிர்நீச்சல் போடுவோம். உங்களை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு வழிகளும் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்க நம்புங்க. எதிர்நீச்சல் போடுவோம், வாழ்க்கையை வெற்றி அடைவோம். அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள்.